Hello everyone. இன்னைக்கு லெசன்ல are you வச்சு எப்படி questions frame பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். are you வச்சு நம்ம இப்போ நடக்கிற விஷயத்தையும் கேட்கலாம் இல்ல பொதுவான விஷயங்களையும் are you வச்சு questions frame பண்ணலாம். இந்த are you வச்சு frame பண்ற questionsம் நம்ம வந்து ரொம்ப அடிக்கடி பேசுறதுக்கு தேவைப்படுறதா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த are you questions தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் fluent-ஆ பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். First one, are you enjoying your day? உன்னோட நாளை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? இது வந்து நம்ம present continuousல அதாவது இப்போ நடக்கிறதுன்றதுனால கேக்குறோம். உன்னோட டேயை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? Next one, are there any plans for the weekend? இது வந்து ஃபியூச்சர்ல கேக்குறோம். இந்த வீக்கெண்ட்ல ஏதாவது பிளான் இருக்கா அப்படினு கேக்குறோம். Next one, are you familiar with the latest update? லேட்டஸ்டா சொன்ன அதாவது இப்போ ரீசன்ட் டைம்ல சொன்ன அப்டேட்ஸ் எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படினு கேக்குறதுக்கு தான் familiar with அப்படினு கேக்குறோம். எப்பவுமே do you know அந்த மாதிரி எல்லாம் கேட்காம இந்த மாதிரி டிஃபரெண்டா யூஸ் பண்றோம் அப்படினா நம்மளோட இங்கிலீஷ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். Next one, are you working on any project? நீ இப்ப ஏதாவது ப்ராஜெக்ட்ல வர்க் பண்ணிட்டு இருக்கறியா? Next one, are you a fan of any specific music? இது வந்து ஏதாவது specific kind of இப்போ வந்து கர்நாடிக் வெஸ்டர்ன் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இந்த மியூசிக்காவது உனக்கு பிடிக்குமா அப்படினு கேக்குறதுக்கு தான் are you a fan of அப்படினு சொல்லிட்டு கேக்குறோம். Next one, are there any upcoming events? ஏதாவது ஈவென்ட்ஸ் வந்து வரப்போகுதா அதாவது ஃபியூச்சர்ல வரப்போகுதா அப்படின்னு கேக்குறதுக்கு are there any upcoming events அப்படின்னு கேக்குறோம். Next one, are you satisfied with your current job? நீ இப்போ பார்த்துட்டு இருக்க வேலை உனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கா? Next one, are you considering any life changes in the near future? இது என்னன்னா இப்போ ஏதாவது ஃபியூச்சர்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் உன் லைஃப்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதாவது வேலை மாற போறியா இல்ல ஊரை விட்டு வேற ஏதாவது போறியா வேற ஊருக்கு இந்த மாதிரி எல்லாம் கேக்குறது தான் are you considering அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம இந்த மாதிரி கேட்கலாம். Next one, are you keeping up with the news regularly? keeping up with the news அப்படின்னா லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கியா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கியா அப்படின்னு கேக்குறது தான் are you keeping up with the news அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறோம். Next one, are you a morning person? மார்னிங் பர்சன் அப்படின்றவங்க யாருன்னா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலையெல்லாம் பாக்குறவங்க வந்து மார்னிங் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு காலையில எந்திரிச்சு தான் எல்லாமே பண்றதுக்கு பிடிக்கும் சீக்கிரமா எந்திரிச்சு. அந்த மாதிரி நீ காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பண்றது உனக்கு பிடிக்குமா? நீ காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறாளா அப்படிலாம் கேக்குறதுக்கு தான் are you a morning person அப்படின்னு கேக்குறோம். Next one, are there any hobbies you are passionate about? So passionate about அப்படின்னா ரொம்ப விருப்பமானது அப்படின்றதான் பேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப நமக்கு பிடிச்சமான விஷயம். ஸோ இப்போ வந்து உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஹாபீஸ் இந்த மாதிரி பொழுதுபோக்கு ஐட்டத்துல உனக்கு வந்து ரொம்ப விருப்பம் எதுலையாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் இப்படி கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன், are you planning a vacation anytime soon? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாவது வெக்கேஷன் போகலாம் எங்கேயாவது ஹாலிடேக்கு ஊருக்கு எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறியா? எனி டைம் சூன் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு பக்கத்துல ஏதாவது ஃபியூச்சர்ல ஒரு 10 நாளைக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ள ஏதாவது பிளான் பண்ணியிருக்கியா கொஞ்சம் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் எனி டைம் சூன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ எங்கேயாவது போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கியான்றதை இப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், are you involved in any charity work? நீ வந்து இந்த மாதிரி சேரிட்டி தானம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல உன்னை வந்து நீ இன்வால்வ் பண்ணியிருக்கியா? நெக்ஸ்ட் ஒன், are you a pet person? பெட் பர்சன் அப்படின்னா பெட் அனிமல்ஸ் உனக்கு பிடிக்குமா? உனக்கு அந்த மாதிரி பெட் வளர்க்கறதுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் are you a pet person அப்படின்னு சொல்லிட்டு கேட்கு. நெக்ஸ்ட் ஒன், are you a coffee lover? உனக்கு காஃபி குடிக்க பிடிக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் are you a coffee lover அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன், are you currently reading any interesting books? நிறைய பேர் புக் ரீடிங் வந்து அவங்களுடைய பழக்கமா இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறியா? இப்போ கரண்ட்லி என்ன படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், are you following any sports team? ஏதாவது ஸ்போர்ட்ஸ் டீம் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? அவனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு இப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், are you fluent in any language? ஏதாவது லாங்குவேஜ் ரொம்ப ஃப்ளூயண்டா நீ பேசுவியா? மதர் டங் வந்து எல்லாரும் பேசுவோம். ஸோ அதை தவிர வேற ஏதாவது பேசுவியா அப்படின்னு கேட்கறதுக்கு are you fluent in any other language அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், are you a tech savvy? ஸோ டெக் சாவி அப்படின்னா டெக்னாலஜில ரொம்ப நாலேஜபிள் பர்சன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளு அப்படின்றதான் சாவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ are you a tech savvy அப்படின்னா இந்த டெக்னாலஜி விஷயத்துல நீ பயங்கரமான ஆளா ஒரு ப்ரோ ஆளா ஒரு ரொம்ப ப்ரொஃபிஷியண்டா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் are you a tech savvy அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், are you a creative person? கிரியேட்டிவ் பர்சனா நீ ரொம்ப கிரியேட்டிவா எல்லாம் பண்ணுவியா? நிறைய பேருக்கு கிரியேட்டிவிட்டி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஸோ நீ அந்த மாதிரியான ஆளா அப்படின்னு கேட்கறதுக்கு are you a creative person அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், are you good at remembering names? இது வந்து என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு பேர் மறந்துடுவாங்க.
சீக்கிரத்துக்குள்ளே யாரோட பேரையாவது கேட்டோன்னா மறந்துடுவாங்க. ஸோ நீ வந்து இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் ஆர் யூ குட் அட் ரிமெம்பரிங் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ அ ஃபேன் ஆஃப் எனி டிவி ஷோஸ்? ஸோ ஆர் யூ அ ஃபேன் ஆஃப் டிவி ஷோஸ் அப்படின்னா இந்த டிவி ஷோஸில் ஏதாவது நீ பார்ப்பியா, அந்த ரியாலிட்டி ஷோலாம் உனக்கு ஏதாவது பிடிக்குமா, அதை வந்து உனக்கு விருப்பப்பட்டு நீ எதையாவது பார்த்துட்டு இருக்கியா அப்படிலாம் கேட்குறதுக்கு தான் ஆர் யூ அ ஃபேன் ஆஃப் எனி டிவி ஷோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ சமோன் ஹூ என்ஜாய்ஸ் குக்கிங்? இது வந்து உனக்கு சமையல் பண்ணுறதுல விருப்பம் உண்டா, நீ வந்து சமையல் பண்ணுறதுல உனக்கு சமையல் பண்ணுறது பிடிச்சமான விஷயமா, நீ பிடிச்சமான அந்த மாதிரியான ஒரு ஆளா அப்படிலாம் கேட்குறதுக்கு தான் ஆர் யூ சம்ஒன் ஹூ என்ஜாய்ஸ் குக்கிங். ஏன்னா சில பேருக்கு பிடிக்கும், அந்த சில பேரில் நீ ஒரு ஆளா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் ஆர் யூ சம்ஒன் ஹூ என்ஜாய்ஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம எப்பவும் போல் சாதாரணமாக ரொம்ப பிளெயினாக கேட்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறதுக்கு பழகிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் பப்ளிக் ஸ்பீக்கிங்? ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னா ஸ்டேஜில் ஏறி நம்ம பேசுறது, எல்லாரும் முன்னாடியும் பேசுறது. ஸோ எல்லாருக்கும் அது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது, ரொம்ப சில பேர் பயப்படுவாங்க கூட்டத்திலலாம் பேசுறதுக்கு. ஸோ ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் அப்படின்னா உனக்கு அந்த மாதிரி பேசுறது பரவாயில்ல தானே, நீ வந்து பேசுவியா, அதெல்லாம் உனக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குமா அப்படிலாம் கேட்குறதுக்கு தான் ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். ஸோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆர் யூ வச்சு நம்ம சாதாரணமாக நீ செய்வியா பிடிக்குமா இப்படியே கேட்குறதையே நம்ம எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கேட்குறோம். கம்ஃபர்டபுள் வித் அப்படி கேட்குறோம், ஆர் யூ அ ஃபேன் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம், ஸோ கன்சிடரிங் அப்படி கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ இன்டு ஃபிட்னஸ்? ஸோ இன்டு ஃபிட்னஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில், அதாவது ரொம்ப ஃபிட்னஸ் ஓரியன்டாக இருக்கிறாங்க, ஃபிட்னஸ்க்காக நிறைய டயட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அப்படின்றவங்க தான் நீ அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கியான்னு கேட்குறதுக்கு தான் இன்டு யூஸ் பண்ணுறோம் இங்கே. ஸோ ஆர் யூ இன்டு ஃபிட்னஸ்னால் அதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஃபிட்னஸ்க்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் செய்யறியா அப்படி அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ அ கோல் ஓரியன்ட் பர்சன்? கோல் ஓரியன்ட்னா நிறைய பேர் வந்து ஒரு கோல் செட் பண்ணியிருப்பாங்க லைஃப்பில், நான் இதை வந்து ரீச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. பட் நிறைய பேர் அப்படியும் இருக்க மாட்டாங்க, ஓகே போகிற போக்கில் அப்படியே போகலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ நீ எந்த மாதிரி ஆள், கோல் செட் பண்ணியிருக்கியா, பண்ணுவியா, அந்த மாதிரி ஆளா அப்படி கேட்குறது தான் ஆர் யூ அ கோல் ஓரியன்ட் பர்சன் அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ அ பிளானர் ஆர் மோர் ஸ்பான்டேனியஸ் இன் டிசிஷன் மேக்கிங்? ஸோ இது வந்து எப்படின்னா நீ ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் பிளான் பண்ணிடுவியா, இல்லை போகிற போக்கில் அப்படியே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீ விடுவியா அப்படின்றதான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ அ ஃபேன் ஆஃப் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்? ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் உனக்கு பிடிக்குமா ரொம்ப அப்படின்னு கேட்குறதுக்கு தான் ஆர் யூ அ ஃபேன் ஆஃப் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அப்படி கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ கனெக்டட் வித் ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ சோஷியல் மீடியா? ஸோ நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சோஷியல் மீடியா மூலமாக கனெக்ஷனில் இருக்கிறியா, அவங்க கூட கான்டாக்டில் இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் இப்படி கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ ஓப்பன் டு ட்ரையிங் நியூ திங்ஸ்? ஸோ இதில் வந்து ஆர் யூ ஓப்பன் டு ட்ரையிங் அப்படின்னாலும் உனக்கு நீ வந்து இதெல்லாம் ரெடியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் ஆர் யூ ஓப்பன் டு ட்ரையிங் அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி புது விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு நீ ரெடியாக இருக்கியான்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஓப்பன் டு ட்ரையிங் நியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த 30 கொஸ்டின்ஸ் சிம்பிளாக ஆர் யூ வச்சு நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கிறது ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணவும் சொல்லுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.